சென்னை பெரும்பாக்கத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கான போக்சோ கவுன்சில் சென்டரை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி, குற்றங்களை தடுப்பதற்காகவும் மக்களின் வாழ்க்கை மேம்படுவதற்காகவும் அதிக முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அந்த வகையில் இந்த ஆலோசனை மையம் தளராத தளிர்கள் என்ற பெயரில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இம்மையம் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார். பெரும்பாக்கம் ஏரியாவில் இருக்க மக்களோட இந்த ஏரியாவில் குற்றங்களை தடுப்பதற்காகவும் மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதோட பார்ட் ஆஃப் இதுவாக இந்த கவுன்சிலிங் சென்டர். இந்த கவுன்சிலிங் சென்டர் ஆலோசனை மையம் தளராத தளிர்கள்ன்ற பேரில் ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி. இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, மெயினாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்க எங்கே போய் கவுன்சிலிங் அவங்களுக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த அவங்களோட கம்ப்ளைண்ட்டில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் அவங்களோட பின்னாடி அவங்களோட என்னென்ன மன ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்றது நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. ஸோ அந்த இதிலிருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அவங்கள மன ரீதியாக அவங்கள வலுப்படுத்துவதற்காகவும் இந்த கவுன்சிலிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நாட் ஓன்லி குழந்தைகள் மட்டும் கிடையாது, டீனேஜில் இருக்கிறவங்க, ஈவன் பேரண்ட்ஸ், அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸு, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இங்கே கவுன்சிலிங் செய்கிறதுக்காக வேண்டி நம்ம சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, இவங்க எல்லாரோடவும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஈவன் காலேஜஸ் கூடவும் டைப் பண்ணியிருக்கோம். சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கவுன்சிலர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்.